ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கவனத்தை முழுவதும் நமக்குள்ளேயே கொண்டு வரலாம். நாம் ஸ்ரீ அன்னையின் திருவுருவப் படத்தை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்கலாம். மெதுவாக நமது இதயத்திற்குள் ஸ்ரீ மாதாஜியை வரவழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் இதயம் தூய்மையோடு இருக்கவும், நாங்கள் எல்லோரும் தங்களை எங்கள் இதயத்தில் பூஜை செய்வதற்கும் எங்கள் முழு சரணாகதி தங்கள் திரு கமல பாதங்களில் சமர்ப்பிக்கவும் எங்களுக்கு அனுமதி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானத்தில் எங்கள் எல்லோருக்கும் ஆத்மாவின் ஆனந்தத்தை தந்தருளுங்கள். எங்களுக்கு யோக நிலையையும் தந்தருளுங்கள். எங்களுடைய தூய விருப்பமானது தங்களுடன் ஐக்கியமாவதுதான். அந்த யோகத்தை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. அன்னையை நாம் வணங்கிவிட்டு குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். மெதுவாக 2 கைகளை பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். கவனம் முழுவதும் நமது 2 உள்ளங்கைகளில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ பூமி தாய். எங்களை பாதிக்கும் எல்லா உபாதைகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை, எங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக உள்ள எல்லாவற்றையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய பூமி தத்துவத்தினால் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு எல்லாம் அளித்துள்ளீர்கள். நாங்கள் எல்லோரும் தங்களுடைய தூய கருவிகளாக இருக்க எங்களை தூய்மைப்படுத்துங்கள். பூமி தாய்க்கு எதிராக நாம் செய்யும் எல்லா செயல்களையும் எங்களை மன்னித்து அருள் புரியுங்கள் அன்னையே. श्री आदिभूमि माता साक्षात ओम त्वमेव साक्षात श्री आदिभूमि माता साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனத்தை இப்பொழுது நமது இடது நாடிக்கு கொண்டு செல்வோம். இடது கையை மடியின் மீது, வலது கை தொடர்ந்து பூமியின் மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவராக எங்கள் இடது நாடியிலிருந்து அருள் புரிய வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள்
தூய விருப்பத்தை தந்தருளுங்கள். எங்களுக்குள் எந்த கவலை இல்லாமல் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும். ஸ்ரீ மகாகாளியின் அருளால் எல்லா வியாதிகளையும், எங்களுக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்களையும் முழுவதுமாக அகற்றி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மகாகாளியின் குணமான அமைதி, பயமில்லாமல் இருப்பதற்கும் முழு பாதுகாப்பு எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்கள் இடது நாடியை பாதிக்கும் எல்லா உபாதை மற்றும் எதிர்மறை சக்திகளையும், தேவையற்ற கடந்த கால எல்லா எண்ணங்களையும் பூமி மார்க்கமாக தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்கவும், அதை திருத்திக் கொள்ளும் குணமும் எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களை பிராந்தியிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டு உண்மையை உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள். வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கையை மடியின் மீது, இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். கவனம் முழுவதும் நமது வலது பக்கத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அருளால் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமாரின் முழு அருளும் எங்களுக்கு கிடைக்க செய்யுங்கள். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தங்களை மகிழ்விப்பதற்காகவே இருக்கட்டும் அன்னையே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எதுவும் செய்வதில்லை, எல்லாம் தாங்களே செய்கின்றீர்கள். அதை அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ ஹனுமார் அனன்ய பக்தியை எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ ஹனுமார் ராமரின் பக்தர். அவரின் கட்டளையாக பணிந்து எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பார். ஸ்ரீ ஹனுமாரின் சக்தியால் எங்களுக்கு வலிமையும், பக்தியையும், ஞானத்தையும் மற்றும் தூய அறிவையும் கிடைக்க செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ ஹனுமாரின் முழு அருளால் எங்களுக்குள் இருக்கும் எல்லா துன்பங்களையும், அசுத்தங்களையும் நீக்கிவிடுங்கள். எங்களை தாக்கும் எல்லா நோய்களையும் மற்றும் தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள். ஸ்ரீ ஹனுமாரின் அருளால் நாங்கள் எல்லோரும் வலிமையோடும், ஆரோக்கியத்தோடும், சந்தேகமற்ற மனதோடு இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். இரண்டு கைகளை அன்னை நோக்கி மடியின் மீது இருக்கட்டும். கவனம் முழுவதும் நமது மைய நாடியில், சுழுமுனை நாடியில் வைத்துக் கொள்ளலாம்.
நமது உச்சந்தலையிலும் கவனம் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்கள் சுழுமுனை நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியும் மற்றும் ஸ்ரீ கணேசராக அருள் புரிய வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமியின் எல்லா அருளும் எங்களுக்கு கிடைக்க மகாலட்சுமி தத்துவத்தை மேம்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை எங்கள் எல்லா சக்கரங்களிலும் நிலைநிறுத்துங்கள் அன்னையே. நாங்கள் ஸ்ரீ கணேசரைப் போல் ஒரு சிறந்த சஹஜயோகியாக இருக்கவும், தூய ஞானத்தையும் தூய அறிவையும் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் பணிவு மற்றும் எல்லா குணங்களையும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து நாங்கள் சமநிலையில் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத், ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் இதயத்தில் வந்து அமருங்கள். எங்கள் மூளையிலும் வந்து அமருங்கள். எங்கள் கவனத்திலும் கல்லீரலிலும் வந்து அமருங்கள். எங்கள் மனது தூய்மை பெறவும், ஆத்மா தூய்மை பெறவும், எங்கள் கவனம் தூய்மை பெறவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் தோன்றும் அனைத்து உணர்ச்சி வயப்படும் மற்றும் அறிவுத்திறம்பட்ட எங்கள் செயல்களை அகற்றி நாங்கள் ஒரு சீரான சமநிலையில் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். நமது மனம் எப்பொழுதுமே நிதானத்தோடு இருக்க, நமக்குள் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் மனதார நாம் இந்த தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்குள் தோன்றும் எல்லா தீய குணங்களையும் முழுவதுமாக நீக்குவதற்கு ஸ்ரீ கார்த்திகேயனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ கார்த்திகேயா, எங்களுக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்களை முழுவதுமாக அழித்து விடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் ஒழுக்கமற்ற பழக்கம், பொறாமை, கோபம், பேராசை, பயம், அகங்காரம் முழுவதுமாக நீக்கி விடுங்கள்.
கவனம் முழுவதும் நமது மூலாதார சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். மூலாதார சக்கரத்திலிருந்து நமது உள்ளங்கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை உணர வேண்டும். தியானத்தில் இருக்கும்போது நமது கவனம் வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நமது கவனம் முழுவதும் அன்னையின் திரு கமல பாதங்களில் நிலைத்திருக்கட்டும். அன்னையின் திரு கமல பாதங்களில் என்றென்றும் நமது இதயத்தில் மற்றும் சாஸ்திராரத்தில் நாம் அவர்களை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜென்மத்தின் நமது ஒரே நோக்கம், நமது ஒரே விருப்பம் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் ஐக்கியமாவதுதான். இந்த யோக நிலையில் நமக்கு அந்த மோட்சமும் ஆனந்தமும் நாம் உணர வேண்டும். கவனம் முழுவதும் மூலாதார சக்கரத்தில் நாம் ஸ்ரீ கணேஷ அதர்வ ஸ்ரீஷத்தை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वमाम् अववक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानुचानम् अवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अव उत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चित् आनन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगतिदं त्वत्तो जायते सर्वं जगतिदं त्वत्त्वतिष्ठति सर्वं जगतिदं त्वयि लयमेष्यति सर्वं जगतिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरपो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णु त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायु त्वं सूर्यस्त्वं चन्द्रमः त्वं ब्रह्मभूर्भुवस्वरूं गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारा परतरः अर्धेन्दुलसितं नारेण रुदं ये दत्त्वमनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं सन्निधा सन्धिः सैषा गणेशविद्या कनकऋषिः निःश्रेत् गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपते नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशम् अङ्कुशधारिणं रथं च वरदं हस्ते बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं
रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूजितं भक्तानुगम्बिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायते यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवस्तुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு முழு பக்தியை தந்தருளுங்கள். ஸ்ரத்தா தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களுக்கு தாயாகவும் குருவாகவும் எங்களுக்குள் இருக்கும் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய தெய்வீக அன்பின் சக்தியை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள். எங்களுக்கு தூய அறிவையும் தந்தருளுங்கள் தாயே. கவனம் முழுவதும் நமது இதய சக்கரத்தில் வைத்துக்கொண்டு ஸ்ரீ நிர்மல் மனஸ் என்ற மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल मनस साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. முழு அர்ப்பணிப்பு, முழு சரணகதி நமக்குள் இருக்க வேண்டும். நமது கவனம் மேம்படுவதற்கு நிர்மல் சித்தா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ மாதாஜியின் அருளால் நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்துள்ளது. இந்த உண்மையை நாம் எப்போதும் உணர வேண்டும். நாம் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ நிர்மல் ஆத்மா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात्
श्री निर्मल आत्मा साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै நமோ நமஹ. கவனத்தை இப்பொழுது நமது சஹஸ்ரார சக்கரத்தில் கொண்டு வரலாம். நமக்குள் முழு அமைதியை நாம் உணர வேண்டும். மூன்று மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. அதிகமான எண்ணங்கள் இன்னும் வந்து கொண்டே இருந்தால் நான் மன்னிக்கிறேன் என்று கூற வேண்டும். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற நிலையும் சந்தேகமற்ற நிலையையும் தந்தருளுங்கள். தங்களை நாங்கள் முழுவதுமாக உணர வேண்டும் எங்களுக்குள். அதேபோல் நாங்களும் உங்களுக்குள் இருப்பதையும் உணர வேண்டும் தாயே. நாம் தொடர்ந்து இதே தியான நிலையில் நமக்குள் இந்த அமைதியோடு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம்.
My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit, and the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, whole body of the atom, then the nucleus, and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus is the brain, and the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras which can be multiplied into any number, 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 16,000, sorry. Now this spirit is watching through this aura, watching, I am again saying watching, through this aura is watching the behavior of your 7 centers in your brain, is also watching all the nerves that are working in the brain, watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva, and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state.
then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens then the fifth dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the fourth dimension. But when your spirit comes into your brain, then you become the fifth dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry, you are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach, because spirit is detachment, complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain, mostly by our brain. Because all our conditionings are in our brain, and all our ego is also in our brain. So all emotional attachments are through our brain, and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. Now, how do you practice this detachment? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodh, is to control your attention. Where is it going? In the practice of Sahajya, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know, for definite. Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and he sleeps there. Because he's not attached. He can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple. To control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization, a complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think
it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little, try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see, that your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, Jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that part. No reaction. First, no explanation, no reaction. Now, second is about food. So that's the first seeking human beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is. But when I say no pleasures means doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody is dead in your family. But you should be like Shiva. So detached. So the detachment from your limited brain has to be brought in. All limitations of brain should be broken so that when this ocean fills that brain, it should break that little cup. And every bit of that cup should become colorful. The whole atmosphere, everything, whatever you locate should be colorful. Color of the spirit is the light of the spirit. And this light of the spirit acts, works, thinks, coordinates, does everything. This is the reason today I decided to bring Shiva Tattva to the brain. The first procedure is to take your brain towards the Shiva Tattva by telling it, see, where are you going, Mr. Brain? You're putting attention to this, you're putting attention to that. Getting involved now, detach. Become the brain yourself, only the brain. Detach. And then take this detached brain, completely filled with the color of the spirit. It will automatically happen. As long as you will have these limitations to your attention, it will not happen. So one has to really deliberately do this tapasya. Every individual. I'm with you. So you don't need any puja that way. But that state has to be achieved. And for achieving that state, you need the puja.
I hope so many of you will become the Shiva Tattvas in my lifetime. But don't think I'm asking you to suffer. There is no suffering in this kind of an ascent. If you understand that this is the complete joy state, that is the time when you become Nirananda. That's the joy named in the Sastrara. The name of the joy is Nirananda, and you know your mother's name is Nira. So you become Nirananda. So today's worship of Shiva has a special meaning. I hope whatever we do in the outward way, in a gross way, happens also in the subtler way. I'm trying to push your spirits into your brains, but I find it rather sometimes difficult because your attention is still involved. Try to detach yourself. Temper, lust, greed, everything. Try to reduce. Like in food, I told today, Warren, ask them to eat less, not like gluttonous people. You see, once in a while, on a day of big banquet or anything, you eat more, but you can't eat every time like that. It's not a sign of Sahaja. Try to control. Try to control your speech. Whether you express temper in your speech, or you express your compassion, or you are artificially compassionate, try to control. I know some of you may not do much. It's all right. I'll try to tell you many times. I'll try to help you. But most of you can do it, and you should try that. So, on a deeper level, from today, we start our Surge Yoga, where some of you may not attain, but most of you should try to go deeper. Everyone. For that, you don't need persons who are very well educated or well placed. No, not at all. But people who meditate, dedicate, go deeper, because they are like the first roots which have to reach for others much deeper so that others can follow. நாம் தொடர்ந்து சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி சொன்னதுக்கு நமக்குள் எந்த பற்றும் இல்லாமல் இருப்பதற்கு ஆத்மாவை நமது மூளையில் நாம் உணர வேண்டும். கவனம் முழுவதும் நமது சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கட்டும். எந்த எண்ணமும் சந்தேகமும் இல்லாமல் முழுவதுமாக நாம் ஸ்ரீ மாதாஜியை நமது சஹஸ்ராரத்தில் உணரலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் பற்றற்ற நிலையில் இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ சிவ தத்துவத்தை உணரவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். அந்த பரமாத்மாவுடைய பிரதிபலிப்பு எங்களுக்குள் இருக்கும் ஆத்மா எங்கள் இதயத்தில் ஸ்ரீ சதாசிவனை உணரும் சக்தியை தந்தருளுங்கள்.
चिदानन्दरूपम् शिवोऽहं शिवोऽहम् 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 மெதுவாக கண்களைத் திறந்து நாம் ஸ்ரீ மாதாஜியை வணங்கிவிட்டு குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.